People smoke? You want to breathe in? No, you should not breathe in. You will get the toxins inside. You know it, right? Huh? சொல்லு எல்லாருக்கும். ஓகே. ஓ, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏரியாவை கிராஸ் பண்றோம்னா அது வரைக்கும் மூக்கை புடிச்சிட்டு போயிட்டு அப்புறமா அந்த இடத்த கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மூச்சு விடணுமா, பிரீத் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருக்காங்க. குட், நல்ல வேலிடான பாயிண்ட். என்ன போன ஹாஸ்பிட்டல்ல மே மாசம் வந்து புகையிலை அவேர்னஸ் மந்த், டொபாக்கோ, எங்க சென்டர்ல வந்து நாங்க பெயிண்டிங் காம்படிஷன் கிட்ஸுக்கு பண்ணோம். ஒரு 75 பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த பாப்பாவும் பார்ட்டிசிபேட். அது ஒரு நானே எதிர்பார்க்கல இவ்வளவு இம்பாக்ட் குழந்தைங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு. சோ எப்போ ஏதாவது ஒரு டீ கடை கிராஸ் பண்ணி ஏதாவது ஸ்மோக், அம்மா சி சோ மெனி பீப்புள் ஆர் ஸ்மோக்கிங், இதெல்லாம் பேட் இல்ல, ஹெல்தி இல்லையே, ஏன் பண்றாங்க சொல்லலாம். சோ அவங்கள திங்க் பண்ண வைக்குது. ஐ திங்க் குழந்தைங்கள் அந்த ஏஜ் குரூப்ல நான் பெயிண்டிங் காம்படிஷன் பண்ணும்போது கூட நான் யோசிக்கல இந்த அளவுக்கு தாக்கம் அந்த குழந்தைங்களால யோசிக்க முடியும். எக்ஸலண்டா பண்ணிருந்தாங்க. ஆன்லைன்லயும் இருந்தோம், ஆஃப்லைன்லயும் பண்ணாங்க. நீங்க அதை நம்ம இதுல பாக்கலாம், சேனல்ல இருக்கு. குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், டிராயிங்ஸ் எல்லாமே டொபாக்கோ ரிலேட்டடா, அந்த தீம் ரிலேட்டடா பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்க எதாவது பண்ணா நான் நேதாஜி சாருக்கு சொல்றேன். நீங்க ஆன்லைன்ல கூட உங்க பசங்க வரைவாங்கன்னா அந்த டாபிக் பத்தி, சோ அதை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. வரையறது யார் வேணா வரைவாங்க. டொபாக்கோ பத்திங்கிறப்போ அந்த பசங்களோட கற்பனை வந்து இது பண்ணா இப்படி இருக்கு, அது பண்ணா எக்ஸலண்ட், அதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லைங்க அந்த வயசுலயே அவங்க தெரியும் போது ஐ திங்க் அவங்க